ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் தொழில் வரி. அந்த ரெண்டுமே நான் எடுத்துட்டேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க தொழில் வரி, இதுக்கு வந்து ரூ. 200 ஃபீஸு. அப்புறம் வந்து நம்ம இது வந்து எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட், இதுக்கு வந்து நூறுரூவா ஒரு வருஷம். ஸோ தொழில் வரியும் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் நான் எப்படி எடுத்தேங்கிறத வந்து ஒரு குயிக்காக நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வரி வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் 1 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குன்னு கேட்பேன். மினிமம் ஒரு 1 இயர், அப்புறம் வந்து மொத்தமாக எவ்வளோ நாள்னு கேட்டாங்கன்னா 5 வருஷம் மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ நான் வந்து 1 இயருக்கான வரி மட்டும் கட்டினேன் ரூ. 200. அதுக்கப்புறம் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான். 1 இயருக்கா இல்லை 5 இயர்ஸ்க்கா அப்படின்னு கேட்பாங்க. 1 இயர்னா 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும், 2 வருஷம் எடுத்துக்கலாம், 3 வருஷம் எடுத்துக்கலாம், 5 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். குறைஞ்சது 1 வருஷம், கூடினது 5 வருஷம். இது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு நம்ம பார்த்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது இண்டிவிஜுவலாக இல்லை கம்பெனின்னு கேட்பாங்க. கம்பெனினா கம்பெனிக்கு தனியாக ஜிஎஸ்டி வச்சு, நம்ம குரூப் ஆஃப்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேன் கார்டு ஒன்று அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால நம்ம செல்ஃபு ப்ளஸ் இண்டிவிஜுவல்னு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட்லாம் நான் அப்லோட் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் பேன் கார்டு, என்னோட ஆதார் கார்டு. ஏன்னா நான் இண்டிவிஜுவல் நான் வச்சு பண்ணியிருக்கேன். கலை ஆர்கானிக் ப்ராடக்ட், இதுதான் கம்பெனி நேம் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் இண்டிவிஜுவலாக எடுத்து நான் பண்ணுறேன். அப்புறம் வந்து என்னோட ஆதார் கார்டு, என்னோட பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து தொழில் வரி எத்தனை வருஷம் கட்டியிருக்கணும், அத்தனை வருஷம் தொழில் வரி. அப்புறம் வந்து வீட்டு தீர்வைக்கு அப்புறம் வந்து வேறு என்ன டாக்குமெண்ட் வச்சேன். அப்புறம் என்னோட ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணேன். இவ்வளோ தாங்க நம்ம டாக்குமெண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. இதுக்கு ஆன்லைன் ஃபீஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹100. நான் வந்து 1 வருஷத்துக்கு எடுத்தனால ₹100. இந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுற முன்னால் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ், இப்போ ஆயில் சம்மந்தமான ஆயிலு, இல்லை பேக்கரி சம்மந்தமான பேக்கரி, இல்லை வந்து ஸ்வீட் சம்மந்தமான ஸ்வீட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் இருக்குது. அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னோட இது வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயில், அதனால் நான் ஆயில் ரிலேட்டடாக நான் வந்து எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இல்லை வந்து அந்த ரீட்டெயிலா ஹோல்சேலா எப்படி அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணுங்கிற டவுட் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுனாலும் சரி, இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கறனாலும் சரி, நான் அந்த சர்வீஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியும் கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அஃபிஷியலாக நம்ம எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இனிமேல் நம்ம ஆன்லைன்லேயும் சரி, ஆஃப்லைன்லேயும் சரி, நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக நம்ம தொழில் பண்ணலாங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.